வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பாலகுமாரி. கர்ப்பப்பை வாயில் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கண்டறியறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட் பேர் பாப்ஸ்மியர். அந்த டெஸ்ட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த டெஸ்ட்டுக்கு ஏன் பாப்ஸ்மியர் டெஸ்ட் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜார்ஜ் பாப்பனிக்கோலோவ் அப்படின்னு ஒரு விஞ்ஞானி இருந்தார் 19ஆம் நூற்றாண்டுகளில். இவர் என்ன பண்ணாரு, தினைக்கும் அவங்க மனைவியோட கர்ப்பப்பை வாயிலிருந்து ஒரு ஸ்மியர் எடுத்து, ஸ்மியர்னா ஒரு இடத்த இப்படி சுரண்டி எடுத்து அதில் வர செல்ஸை மைக்ரோஸ்கோப்புக்குள்ள தினைக்கும் படித்தார், வருஷ கணக்கில். அப்போது அந்த செல்களில் சில மாற்றங்கள் ஏற்படுது. இந்த மாற்றங்கள் கர்ப்பப்பை வாய் கேன்சர் உண்டு பண்ணக்கூடியது அப்படின்னு கண்டுபிடிச்சார். அவர் 19ஆம் நூற்றாண்டுகளில் கண்டுபிடிச்சது இன்னைய வரைக்கும் எத்தனை பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சி குணப்படுத்துறதுக்கு பேருதவியாக இருக்குது. என்ன ஒரு அற்புதமான காரியம் இல்லையா? இந்த பாப்ஸ்மியர் டெஸ்ட்டு எப்படி பண்ணுவாங்க? ஒரு பெண்ணை படுக்க வைத்த பிறகு அவளோட கர்ப்பப்பை வாயில் ஸ்பெக்குலம் அப்படின்னு அந்த கர்ப்பப்பை வாய் சரியாக தெரியறதுக்கான ஒரு ஆயுதம். அந்த கர்ப்பப்பை வாயிலேருந்து ஒரு பிளாஸ்டிக் ப்ரஷ்ஷு இல்லை உடன் ஸ்பேச்சுலா வச்சு கொஞ்சம் அப்படி சுரண்டி எடுப்பாங்க. அதை பரீட்சைக்கு அனுப்புவாங்க, பெத்தாலஜி பரீட்சைக்கு அனுப்புவாங்க. இந்த டெஸ்ட்டு வலி இல்லாதது, நீங்கள் அட்மிஷன்லாம் தேவையில்லை, அவுட் பேஷண்ட்டாகவே நீங்கள் இந்த டெஸ்ட்டை பண்ணிக்க முடியும். யார் இந்த டெஸ்ட் பண்ணிக்கணும்? கல்யாணமான எல்லா பெண்களும் பண்ணிக்கிறது நல்லது. எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை பண்ணிக்கணும்? 3 வருடங்களுக்கு ஒரு முறை செய்து கொள்வது நல்லது. இந்த கர்ப்பப்பை வாய் கேன்சர் ஹெச்பிவி வைரஸ்னு ஒரு வைரஸால் உண்டு பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஹெச்பிவி வைரஸுமே இப்போ டெஸ்ட் பண்ண முடியும். இந்த பாப்ஸ்மியரோட சேர்த்து ஹெச்பிவி டெஸ்டிங் பண்ணிங்கன்னா, இந்த டெஸ்ட் நார்மலாக இருந்தால் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கிட்டா போதும். அப்நார்மல்னு வந்ததுன்னா அதற்குரிய இன்னும் கொஞ்சம் சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி அதற்குரிய வைத்தியம் செய்து கொள்ள வேண்டும். இப்போது இந்த பாப்ஸ்மியர் டெஸ்ட்டு எத்தனை வயசுலேருந்து ஆரம்பிக்கலாம்? 25 வயதுலேருந்து ஆரம்பிக்கலாம். எத்தனை வயசு வரைக்கும் பண்ணணும்? 65 வயது வரைக்கும் பண்ணணும். எவ்வளோ விஷயங்களுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம். ஒரு முக்கியமான வியாதியை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னா அது எல்லாரும் நம்ம செய்துக்கணும் இல்லையா? நீங்கள் கட்டாயம் நீங்களும் இந்த பாப்ஸ்மியர் டெஸ்ட் செய்து கொள்ளுங்கள். உங்கள் தெரிஞ்சவங்க, நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும் செய்து கொள்ள வற்புறுத்துங்க. குறிப்பாக நீங்கள் இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப்னு போகிறீங்க இல்லையா, அப்போ இந்த பாப்ஸ்மியர் டெஸ்ட்டை கட்டாயம் எடுக்க சொல்லி வற்புறுத்துங்க. 2030க்குள்ளே கர்ப்பப்பை வாய் புற்றுநோயே இந்தியாவிலிருந்து ஒழிந்து போகணும் அப்படின்ற ஒரு எய்மோட இப்போ எல்லாரும் வேலை செய்கிறோம். உங்கள் எல்லாரோட ஒத்துழைப்பும் இதற்கு தேவை. நன்றி.